நமஸ்காரம். அம்பையாம்பிகை சதகம் பாடல் 40. அலையில் துரும்பாய் மனமலைய அனலில் மெழுகாய் மனமுருக அழிந்த பழம் போல் உடல் தளர அருவி விழிகள் புனல் சொரிய கலையில் அறிவும் பிசகி நின்ற கலக்கமதனை அகற்றி ஒரு கணஞ்சேர் உன்றன் இனடியை காண வசங்கொண்டிருக்க வைப்பாய். சிலையை பிடித்த கரத்தழகி சீமதி தவதி பவம் அகற்றி செய்யமே தரித்த மனோகரதி சிந்தாமணி ரத்னபரணி மலையில் முதித்த நவபீடவாசம் உரை மாகேஸ்வரியே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. ஒன்னே எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இதை கேட்குறவா எல்லாரும். ஏன்னா இது ஐப்பசி துலா மாதத்தில் நான் சொல்லின்னு இருக்கேன். இந்தியாவிலேயே மயூரநாதரும் அபயாம்பிகையும் மயிலாடுதுறையில் துலாஸ்நான காவேரி கட்டம்ங்கிறது இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் லெவல்லையே இந்தியாவில் தான் மாயவரத்தில் இருக்குது. ஐப்பசி மாதங்கிற துலா மாதத்தில் துலா ஸ்நானங்கிறது அந்த காவேரியில் நீராடுறது அவ்வளோ அதி விசேஷம். ஏன்னா ஒருத்தர் காசிலேருந்து இங்கே வந்திருக்கா இதை காவிரியில் நீராடணுன்ட்டு. அவ்வளோ பெரிய புண்ணியம் நிறைஞ்சது. ஏன்னா ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகாது அப்படின்னு ஒரு சொல்லபடியே இருக்குது. நீங்கள் இதை கேட்குறச்சே இன்னும் உருகி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அவள் சர்வ நிச்சயமா அம்பாள் உங்களை பிரார்த்தனை நிறைவேற்றுவா. ஏன்னா அவள் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா, உங்களுக்கே தெரியாது. பட் உங்களுடைய ஆத்மார்த்தமான பக்தியும் ஸ்ரத்தையும் அவளை மனசு நிறைஞ்சி மற்றவாளுக்கு நம்ம நல்லது நடக்கட்டும், உங்கள் எதிரியாகவே இருக்கட்டும், போ நீ நன்னா இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். தயவு செய்து மற்றவாளை நம்ம பார்க்கவே வேண்டாம். முடிஞ்சால் நம்ம மற்றவாளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது. உங்களுக்கே அது நல்லது நடக்கும். ஏன்னா அம்பாள் அபிகாம்பி ஆக்சுவலாக அந்த மயூரநாதர் தேவாரா பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. மணிகர்ணியா தீர்த்தம்ங்கிறது அந்த கோவிலே ஒரு குளம் இருக்குது. ரெண்டாவது என்னன்னா இது தனுசு ராசிக்கான கோவில் போல. தனுசு ராசிக்காரெல்லாம் இங்கே வழிபட்டானா அவளுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். மயூரநாதரும் அபயாம்பியும் நிச்சயமா நல்லது தருவா. ஏன்னா அந்த கோவிலை பார்த்துட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான கோவில். நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் பாடலின் விளக்கம் 40. மனிதர்களாக பிறந்த நாம் மாயையில் மாட்டிக்கொண்டு மனக்கலக்கம் கொண்டு தவிக்கிறோம். இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைத்து முடிவில் வேதனையில் உளறுகிறோம். இதை தவிர்ப்பது எப்படி? அதற்கு ஒரே வழி, அன்னையின் திருப்பாதங்களை எப்போதும் நான் நினைவில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நினைப்பும் அன்னையின் அருளினால் தான் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் அன்னையிடம் வேண்டுகிறார் பட்டர். அலையில் சிக்குண்ட துரும்பாய் மனம் அலைந்து அனலில் அகப்பட்ட மெழுகாய் உருகி அழிய பழம்போல் உடல் தளர்ந்து பஞ்சடைந்த கண்கள் நீர் சொரிய மனநிலை அழிந்து படும் அவஸ்தைகளை போக்கி கலைநாணம் இல்லாத அறிவையும் அளித்து என் மனக்கலக்கத்தை அகற்றி உனது தாமரை திருவடிகளை மனதில் காண அருள் புரிவாய் தாயே. திருக்கையிலே நீ கரும்பு வில்லை தரித்த திருக்கோலம் கொண்டாய். வில்லை மனதிற்கு ஒப்பிடுவார்கள். அடியார்கள் மனம் இந்திரியங்கள் வழி செல்லாமல் இருக்கத்தானே சிவந்த மேனியாய் சிவமாய் காட்சி தருபவளே. தவம் செய்வதில் தன்னிகிறாள் அதவளே. பவ என்பது சம்சாரத்தை குறிக்கும். சம்சார பிணியை அழித்து வெற்றியை தரும் மனோகரி. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பவரேகக்னி. சம்சாரம் என்ற நோயை அகற்றுபவள். லலிதா சகஸ்ரநாமத்தில் 880வது நாமம். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்ரான பண்டிதா. சம்சார சகதியில் மூழ்கியவர்களை தூக்கி வெளியே எடுப்பதில் திறமை வாய்ந்தவள். சிந்தாமணிகள் நினைத்ததை தரும் தன்மையுடையது. அன்னை நினைத்ததற்கும் மேலாக கொடுப்பவள். இங்கு அன்னையை சிந்தாமணியாக உருவப்படுத்தியுள்ளார். நவரத்னங்களையும் மாலையாக அணிந்தவள். சர்வாபரண பூஷிதா. எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவள். மலைமகளாய் தோன்றியவளும் நவ பீடங்களிலும் உரைபவளும் மாயையின் ஈஸ்வரியாய் விளங்குபவளும் நீயே. 215வது நாமம் மகா மாயா. மகா ரூபிணியாக இருப்பவள். 16
மாயையாக இருப்பவள். இதில் உள்ள மற்றொரு சூட்சுமமான பொருள், மாயா என்பதற்கு கிருபை என்ற பொருளும் உண்டு. அதனால் கிருபை நிறைந்தவள் என்றாகிறது. அதாவது அன்னையே மாயையை தந்து பின் கிருபையையும் தருவாள் என்பதே இதன் கருத்து. அன்னை பாலாவாக தன் குழந்தைகளுடன் விளையாடுகிறாள் என்றும் சொல்லலாம். எல்லாரும் கேட்டுங்கோ, உங்க ஆத்துல எல்லா குழந்தைகளுக்கும் அம்பாலை பத்தி டெய்லி ஆத்துல விளக்கேற்றணும், சின்ன நெத்தியில விட்டுக்கணும், கையில வளையல் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. வாசலானா கோலம் போடணும். எல்லாம் உங்களுடைய அவாவா யாராரு படிக்கிறீங்களோ அவாவா கோல வழக்கத்தை சொல்லி கொடுங்கோ. குழந்தைகளுக்கு அதுதான் ரஷ. ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே இதை நம்ம பழக்கப்பட்டணும். என்னதான் இந்த காலத்துல ஆபீஸ் போறவா இருந்தாலும் இது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா ஆபீஸ் போறதுனால நம்ம சாப்பிடாம எதுவும் நம்ம இருக்க போறது இல்லையே. வயிறு பசிக்கிறதே அந்த டயத்துக்கு உட்காந்து ஏதோ ஒன்று வாயில போட்டுக்கிறோம். அதே மாதிரி நீங்க அம்பாலை சதா சர்வகாலம் நினைச்சுட்டே இருந்தேல்னா, போகும்போது வரும்போது அம்பாலை நீங்க நினைச்சுட்டே இருந்தேல்னா அவளை ஒரு 2 நிமிஷம் ஆத்துல விளக்கேத்தி டெய்லி விளக்கேத்தி நீங்க ஆராதனை பண்ணுங்க. நிச்சயமா சர்வ நிச்சயமா அம்பாள் உங்காத்துல ஒரு குழந்தையா, பெற்ற தாயா, தந்தையா, தோழனா, தோழியா, சகோதர சகோதரியா உங்க பக்கத்திலேயே நின்று ரொம்ப ரொம்ப அவன் நல்லது பண்ணுவா.